பண்றாரு, காவேரி வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பயமுறுத்துற மாதிரி வந்து நிற்கிறாரு. அதை பார்த்த காவேரி வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணேன் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பண்ண வேலை கொஞ்சம் நெஞ்சமா, எதுக்காக இப்படிலாம் வீட்டில் தொல்லை கொடுத்துட்ருக்கீங்க, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே, ஏன் காவேரி இப்படி பேசுகிற, உனக்கு ஒன்றுமா புரியல, நான் உனக்காக தானே வந்திருக்கேன், உன்னை பார்த்துட்டே இருக்கணும் காவேரி, அதனால தான் இங்கே இருக்கேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் முதல்ல வீடை காலி பண்ணிட்டு போங்க, சும்மா தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, வீட்டில் உள்ளவங்களாம் என்ன நினைப்பாங்க, தேவையில்லாமல் எங்கள் அம்மா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் தேவையா, தேவையில்லாத வேலை ஏன் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி, நான் உனக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும், எதுக்காக வந்துட்டேன்னு சொல்லிட்டேன், இங்கே பாரு நான் வீட்டில் இருந்த உன் ஞாபகம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, எங்கே பார்த்தாலும் நீ தான் தெரிகிற, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியல காவேரி, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன், இப்போ உன்னை பார்த்துட்டே இருக்கலாம்ல, இந்த சான்ஸை நான் ஏன் மிஸ் பண்ணணும், அதுக்கு தான் உன்னை பார்த்துட்டே இருக்க தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னோடனே காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வந்து பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே நடக்கிறாங்க. நானும் சந்தோஷம் அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே அலைப்பாயுது காவேரிக்கு. அவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க. இதை பார்த்து விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கண்டிப்பாக காவேரியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும், என் காவேரி என்கிட்ட வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சாரதா செம டென்ஷன் ஆகிறாங்க. அந்த பையன் என்ன தான் நினச்சிட்ருக்கான், நைட் ஆனால் குடிச்சிட்டு அட்டகாசம் பண்ணுறான், காலைல ஆனால் வந்து தொல்லை கொடுத்துட்ருக்கான், என்ன நினச்சிட்ருக்கான் அவன் மனசில், என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்ருக்கானா, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டென்ஷனாக வராங்க. ஏன் சாரதா இவ்வளோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியாது, அந்த பையன் ஒன்று இங்கே இருக்கணும், இல்லை நம்ம இங்கே இருக்கணும், எப்படி சாரதா நம்ம பண்ண முடியும், நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் பேச போகிறேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் தம்பி, போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுங்க, அந்த பையனை காலி பண்ண சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அப்படி அது எப்படி நம்மளால் முடியும் அப்படின்னோடனே, அப்போ நம்ம காலி பண்ணிக்கலாம், இங்கே பாருங்கள் அத்தை, திடீர்னு வீடு பார்க்க முடியாதுல்ல, இப்போ தான் ஒரு வீடு பார்த்து செட் பண்ணியிருக்கோம், மறுபடியும் இன்னொரு வீடு எப்படி தூக்க முடியும், சரி அப்படின்னா நானும் காவேரி மட்டும் ஊருக்கு போயிடுறோம், நீங்கள் எல்லோரும் இங்கே இருங்க, இவளும் படிச்சுட்ருக்கால நர்மதாவும் அவளும் படிச்சுட்டு இருக்கட்டும், கங்கா நீ நர்மதாவை பார்த்துக்கோ, நானும் காவேரி மட்டும் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். என்னம்மா நீ என்ன நினச்சிட்டு இருக்கோம், மனசில் என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கியா, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் முடியாதுமா, அப்பள பிஸ்னஸ் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, இங்கேருந்து கிளம்ப முடியாது, அப்போ அந்த பையனை கிளம்ப சொல்லுங்கள், அதான் சரி நான் போய் ஹவுஸ்ஓனர்கிட்ட பேசி பார்க்குறேங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு குமரன். குமரன் வந்து ஹவுஸ்ஓனர்கிட்ட நாங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே, என்னப்பா தம்பி சொல்லுப்பா அப்படின்னோடனே, அந்த புதுசாக கொடுத்துன்னு வந்திருக்காருல விஜய், ஆமாப்பா நல்ல தம்பியாச்சு, என்னப்பா விஷயம் அப்படின்னோடனே, இல்லை அவர் வீடு காலி பண்ணால் நல்லாயிருக்கும், எதுக்காகங்க அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை நேற்று நைட்டு நீங்களும் அவரும், அதான் நான் சொன்னேனேப்பா, நாங்கள் பாட்டுன்னு ஒரு பக்கம் தொல்லை கொடுக்காம இருக்கோம், உங்கள் வீட்டுக்கு வந்தோமா இல்லை உங்கள் வீட்டில் வந்து கலாட்டா பண்ணோமா, எதுவுமே செய்யலையே, நாங்கள் தனியாக தானப்பா சாப்பிட்டோம், உங்கள் பிரச்சனைக்கு என்ன வரலையே, சத்தமாக இருந்து சொன்னீங்க, அதையும் சவுண்டை கட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நாங்கள் என்னப்பா பண்ண முடியும், இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் வந்து சவுண்டு கூட வைக்கலப்பா, எதுவுமே வைக்கலப்பா, நார்மலாக இருக்கோம்ப்பா, போதுமாப்பா அப்படின்னோடனே, நான் அதுக்காக சொல்லலைங்க, அவரை காலி பண்ண சொல்ல முடியாதா, என்னங்க அநியாயமாக இருக்குது, உங்கள் ஒருத்தருக்காக அவர் எப்படி காலி பண்ண சொல்ல முடியும், எங்களுக்கு எல்லாம் வந்து டெனண்ட்டும் ஒன்று தான் அப்படின்றாரு. நான் அது கேட்டுட்டு என்ன பண்ண தெரியல, சரிங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் நல்லாவே இல்லை, பாவம் அந்த தம்பி தேவையில்லாமல் இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் யோசிக்கிறாரு. சொன்னார் அந்த ஹவுஸ் ஓனர், அந்த பையனை காலி பண்ண முடியுமா முடியாதாமா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. என்ன அத்தை நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, எப்படி அத்தை திடீர்னு காலி பண்ண, ஆமாம்மா அவர் ஏதோ பண்ணிட்டு போகிறார், நம்மளுக்கு என்ன வந்தது விடுமா அப்படின்னோடனே, இதெல்லாம் சரியில்லடி நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட அப்படி சொல்லிட்டு போகிறாங்க சாரதா. இங்கே வந்து காவேரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. விஜய் சொன்ன வார்த்தைகள், விஜய் வந்து சொன்னது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனால் அவர் பாவம் தான், அவங்க வீட்டில் யாருமே இல்லை, பொண்டாட்டி கூட இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னார்ல, நான் அவர் கூட இருந்திருந்தா இவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே காவேரி வந்து விஜய் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. விஜய் வந்து சமையல் பண்ண தெரியாமல் கையை சுட்டுக்கிறாரு. அதை பார்த்த காவேரி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போக பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த டைமில் அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுவில் நின்று தவிக்கிறாங்க காவேரி. இதோட முடியுது.